Lord, hallelujah. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் யோபுவின் புஸ்தகம் அதிகாரங்கள் 10 முதல் 12 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 10வது அதிகாரத்திலே யோபு, என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது, நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன் என்று சொல்லி அங்கு யோபு தன் மன சஞ்சலத்தையும் நியாயமற்ற விதத்தில் நடத்தப்படுவதால் உண்டான ஒரு உள்ளத்தின் கசப்புணர்வுகளையும் தேவனிடத்திலே ஊற்றி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய அன்பை தன்னை விட்டு விலக்கி கொண்டதாக யோபு உணர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார். யோபு தேவனுடைய நீதியில் இன்னும் நம்பிக்கை கொண்டிருந்து தன்னுடைய இக்கட்டான நிலைமைக்கு ஒரு தீர்வு காணும்படியாக தேவனோடு தொடர்ந்து போராடுகிறதான ஒரு காரியத்தை தான் இந்த அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தன் சரீர சுகத்திற்காக யோபு தேவ சமூகத்திலே வேண்டுதலை வைக்கவில்லை. ஆனால் ஏன் இந்த துன்பங்கள் எனக்கு நேரிடுகிறது, ஏன் ஆண்டவர் என்னை கைவிட்டார் என்று சொல்லி கடும் துன்பத்தை அதற்கான காரணத்தை அங்கே ஆராய முற்படுகிறதான காரியத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். மிக கடுமையான துன்பத்தை அனுபவித்த அந்த யோபு தேவன் தனக்கு எதிராக இருக்கிறார் என்பதை அந்த வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். தேவன் எப்படி யோபுவுக்கு எதிராக இருக்கிறார் என்று சொல்லி யோபு நினைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் விசுவாசிக்கிறவர்களுடைய கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உபத்திரவங்கள் வருகிறது, பாடுகள் வருகிறது, வேதனைகள் வருகிறது. வேதனை இல்லா உபத்திரவம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வேதம் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணவில்லை. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றிலும் விடுவிப்பார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும், ஆண்டவராகிய தேவன் எல்லாவற்றிலிருந்து நீதிமானை விடுவிப்பார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிறதை 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். ஆனாலும் அவருடைய சமூகமும் அவருடைய ஆவியும் தன்னை தேற்றுவதாக அங்கே துன்பங்களிலும் தேவனை துதிக்கிற காரியத்தை 2 கொரிந்தியர் 13 அதிகாரம் 2 கொரிந்தியர் 1 அதிகாரம் 3வது வசனத்தில் 4 அதிகாரம் 22வது வசனங்களெல்லாம் நாம் காண முடியும். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவின் பாடுகளில் பங்கு கொண்டதான ஒரு வாழ்க்கையை அங்கே பவுல் அப்போஸ்தலன் எண்ணுகிறார். புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அப்படியே எண்ணுகிறார். கிறிஸ்துவினுடைய பாடுகள், சிலுவை பாடுகள் நமக்கு கண்பதாக இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு நாட்களிலே யோபுவுக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. எனவே தான் யோபுடைய உள்ளம் மிகுந்த அங்கலாய்ப்பை கொண்டதாக இருக்கிறது. தொடர்ந்து 11வது அதிகாரத்திலே நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுவோடு பேசுகிற வார்த்தைகளை குறித்து பார்க்கிறோம். ஏராளமான வார்த்தைகளுக்கு உத்தரவு சொல்ல வேண்டாமோ, வாய்ச்சால்கள் நீதிமானாய் விளங்குமோ என்று சொல்லி யோபுவுக்கு சுயநீதி மற்றும் பிடிவாதத்தை குறித்து உள்ள காரியங்களை இங்கே சோப்பார் கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக.
ஆம், யார் தேவனுக்கு பிரியமில்லாத வழியில் நடக்கிறார்களோ அவர்களுக்கு துன்பங்கள் உண்டு, பாடுகள் உண்டு என்று சொல்கிறதான ஒரு கருத்துக்கள் அந்த நாட்களில் இருந்ததை இந்த சோப்பார் வார்த்தைகள் அங்கு உறுதிப்படுத்துகிறது. வளமுடன் வாழும் மக்கள் அடிக்கடி சந்திக்கும் முறையினை யோபு இங்கே கண்டனம் செய்வதை குறித்தும் நாம் பார்க்க முடியும். 5வது வசனத்திலே, ஆனாலும் தேவன் பேசி உமக்கு விரோதமாய் உமது உதடுகளில் இங்கே திறந்து காரியங்களை சொன்ன காரியங்களை சோப்பார் சொன்னபோது 12வது அதிகாரத்தில் யோபு பிரதியுத்தரமாக சொல்கிற காரியங்கள், ஆம், நீங்களும் ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும், உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவர்கள் அறிவாதவன் யார் என்று சொல்லி அங்கே யோபு தர்க்கித்து சொல்கிறதான காரியங்களை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், கர்த்தருடைய கரம் இதை செய்ததென்று இவர்கள் எல்லாவற்றிலும் அறியாதவன் யார் என்று சொல்லி கர்த்தருடைய கரம்தான் எனக்கு இப்படி செய்கிறது என்று சொல்லி நினைத்து கொண்டிருந்தார். ஆனாலும் யோபுக்குள்ள ஒரு நம்பிக்கை, தேவனிடத்திலே ஞானமும் வல்லமையும் உண்டு. தேவன் அவர் ஞானம் உள்ளவர், அவர் வல்லமை உள்ளவர் என்பதை நிச்சயமாக அறிந்திருந்ததாக இங்கே உள்ள வசனங்கள் தெரிவிக்கிறது. துன்பமில்லாத ஒரு வாழ்க்கையை தேவன் வாக்களித்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிகள் ஒருபோதும் எண்ணக்கூடாது. உலகத்தின் காரியங்கள் நமது அன்பை விலக்கி தேவனோடு நினைத்துக் கொள்ளும்படியாக தேவன் சிற்சைகளை சில சமயங்களிலே அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்பு கொடுப்பு உன்னதமான தேவன் மகிமையாய் நம்மை நடத்த போதுமான தேவனாக இருக்கிறார். அவரிடத்தில் பலனும் ஞானமும் உண்டு. மோசம் போகிறவனுக்கு மோசம் போகிறவனும் மோசம் போக்கிறவனும் அவர் கையின் கீழ் இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த யோபுவின் அங்கலாய்த்து சொல்கிற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் சத்துருவானவன் வந்து சோதனைகளை நடத்தும் பொழுது தேவன் தான் இதை செய்தார் என்று சொல்லி நமது உள்ளமும் சில சமயங்களிலே அங்கலாய்த்து விடுகிறது. எனவேதான் இந்த யோபுவின் சரித்திரத்தை ஆண்டவர் நமக்கு முன்பதாக கொண்டு வருகிறார். இந்த வசனங்களை நாம் ஆராய்ந்து படித்து சர்வவல்லமையுள்ள தேவ சமூகத்திலே நமது ஆவிக்குரிய ஜீவியத்திலே நம் முன்னேறி செல்வோம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை அருளி செய்வாராக. பரிசுத்த நாமத்தில் மகிமை உண்டாவதாக. ஆமென், ஆமென்.